தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் பேசியதாக ஒரு சில கருத்துக்களை கூறி வருகிறார். பொது வெளியிலே, பிரச்சார மேடையில் அவருடைய பேச்சுக்கள் அனைத்தும் மத ரீதியாக மக்களை பிரிவினைவாதத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பேச்சாக உள்ளது. இஸ்லாமியர்கள் அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள், இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறித்து அவர்களிடம் கொடுத்து விடுவார்கள். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேசுகிறீங்களா பிரதமர் மோடி அவர்களே? நீங்கள் நாட்டை பூரா தார வார்த்து அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்தீங்களா? அப்போல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமாக தெரியலையா? மக்களோட சொத்து, எங்கள் சொத்து, பொதுமக்களோட பொது சொத்துக்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2014 தேர்தல் பரப்பில் உத்தரப்பிரதேசத்தில் பேசுனீங்களே, ஆட்சிக்கு வந்து 100 நாளில் நான் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை பகுதி விலையை குறைக்கும்னு சொன்னீங்க. குறைச்சிங்களா? சொன்னதை எதையுமே செய்யாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேர்தல் பரப்புரைக்கு போகும்போதும் அங்கே உள்ள மக்களுக்கு சாதகமாகவும் ஏதுவாக உள்ள பேச்சுகளை பேச்சு வாக்கு வங்கிகளை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்ற ஒரு முடிவில் நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள். மோடி அவர்களே, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயக உரிமை உள்ள ஓட்டு பெறக்கூடிய அனைத்து மக்களும் தீர்மானித்து விட்டார்கள். நாட்டை மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றை விட்டு இந்த ஒன்றிய பாஜக அரசை, பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் அப்புறப்படுத்தக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. உங்களுடைய தோல்வி பயம் உங்களை எல்லாம் இப்படி இரத்த கொதிப்பு வந்தவனைப் போல் ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசுவது போல் நான் நடித்து மேடையில் பேச வைக்கிறது. ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓய்வெடுக்க வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. ஜூன் 4 நீங்கள் ஓய்வெடுக்க செல்லும் நேரம். நிரந்தரமாக ஓய்வெடுக்க செல்ல போகிறீர்கள் மோடி அவர்களே.